ஆர்ஸ் கிராமத்தின் வழியை காட்டு, உனக்கு விண்ணகத்திற்கு செல்ல வழிகாட்டுவேன். அன்புக்குரிய சகோதரிகளே, புனித ஜான் மரிய வியானியுடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானின் விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே அவருடைய வாழ்வையும் பணியையும் சிந்திக்கும் பொழுது இன்றும் நமக்கு அது பொருத்தமாக இருக்கின்றது. ஆடம்பரங்களை தவிர்த்தார். சாதாரண மக்களை போன்று எளிய உணவு உண்டு அவர்களோடு அன்போடு பழகி அவர் சிறப்பாக அந்த பணித்தளத்திலே மகிழ்வோடு பணி செய்தவர். அதிகமாக ஆலயத்திலே சென்று ஜெபித்தார். ஜெப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே எல்லா சூழலிலும் இறைவனுடைய திருவுளத்தை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. வெறிச்சோடி கிடந்த அந்த ஆலயமானது ஏராளமான இளைஞர்களால் மக்களால் நிறைந்தது. காரணம், இறை வார்த்தையை மிக தெளிவாக போதித்து அவர்களுடைய மனங்களை எல்லாம் மாற்றினார். அதிகமான மக்கள் பல இடங்களிலிருந்து இவரை தேடி வந்தார்கள். ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்காக, அல்ல பாவசிங்கத்தனம் செய்வதற்காக அவரை தேடி வந்தார்கள். பலர் மனம் திரும்பி புதிய வாழ்வை பெற்றார்கள். நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல் நாம் எல்லோருமே ஒப்புரவு பணியாளர்களாக செயல்பட வேண்டும். அருட்சாதனத்தை நிறைவேற்றினால் மட்டும் போதாது, மக்களை ஒப்புரவாக்க வேண்டும். இறைவனோடும் பிறரோடும் மக்களை ஒப்புரவாக்க வேண்டும். அவருடைய உள்ளங்களில் உள்ள மன காயங்களை குணப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஒப்புரவு பணியை செய்வதற்காக அருட்பணியாளர்களாகிய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இவ்வுலகிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பிறரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஜெபிப்பதன் வழியாகவும் பிறரை அன்பு செய்வதன் வழியாகவும் தான் இறை வாழ்வை கண்டுகொள்ள முடியும். எனவே ஜெபிப்பதும் பிறரை அன்பு செய்வதும் மிக முக்கியம் என அவர் சுட்டி காட்டினார். இவர் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார். நாமும் இவருடைய வாழ்வை பின்பற்றி இறையாட்சி சமூகங்களை நம்முடைய பங்குகளிலே கட்டி எழுப்போம். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.